இப்போது நாம் பார்க்க போவது பியூட்டி படத்தின் திரை விமர்சனம். பியூட்டி படத்தில் ரிஷி, கரீனா கபூர், ஆதேஷ் பாலா, சிங்கமுத்து மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். தீபக் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இலக்கியன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஆனந்த சிவா. இந்த படத்தில் குறிப்பிட வேண்டிய அம்சம், தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் வே. இறையன்பு ஒரு நல்ல பாடலை எழுதியிருக்கிறார். ரிஷி கன்னத்தில் இப்படி ஒரு கருப்பு தழும்பு இருக்கும். அவருக்கு ஆசை தன்னை போல ஒரு அழகற்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கரீனா கபூருக்கு ஏற்கனவே முகத்தில் கரும்புள்ளிகள் நிறைய இருக்கிறது. அவர் முக்காடு போட்டு தான் வர்றாரு. அவரை தெரிந்து கொண்ட ரிஷி கரீனா கபூரை காதலிக்கிறார். ஆனால் கரீனா கபூர் திடீரென்று முக ஆப்ரேஷன் செய்து அந்த முகத்தை பளிங்கு போல மாற்றி விடுகிறார். இது அவருக்கு பிடிக்கவில்லை. வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்வது என்று நினைக்கிறார். இப்படியான குழப்பமான சூழ்நிலை. இந்த குழப்பமான சூழ்நிலை காரணம் என்னென்னா, ரிஷி கபூருடைய தந்தை அந்த ஊரில் பெரிய நாட்டாமை, குதிரை வண்டியில் தான் பவனி வருவார். அவர் ஒரு அழகற்ற பெண்மணியை திருமணம் செய்து கொள்வார். கருப்பாக இருக்கும் அந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிடுவார். அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அதனாலேயே அவர் மனம் வெறுத்து போய் ஒரு மனநோயாளி ஆகிவிடுவார். அதே சமயத்தில் ரிஷியுடைய தந்தை ரிஷியிடம் ஒரு சத்தியம் வாங்கிடுவார். நீயும் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணாத, அழகற்ற கருப்பு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொல்லுவார். இதான் படத்தினுடைய கதைக்களம். ரிஷி ஏற்கனவே தொலைக்காட்சி தொடரில் காம்பையராக, தொகுப்பாளராக இருந்தவர். இந்த படத்தில் கதாநாயகியாக ப்ரமோஷன் ஆகியிருக்காரு. கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் அதிகமாக தெரியுது. அதுமாரி அவர் பேசுகிற தமிழ் ஏதோ தெலுங்கு பேசுகிற மாதிரியே நமக்கு தெரியுது. அதாவது தமிழ் சுத்தமாக பேசுகிறாரு, ஆனால் நம்ம காதுகளில் வேறு மாதிரி ஏதோ விழுது. கேட்டால் நீங்கள் உங்கள் காதுக்கு வளருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய பேச்சு ஒரு மாதிரி கரமுறை என்று இருக்கிறது. மற்றபடி ஒரு கதாநாயகனுக்குரிய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறார் ரிஷி. ஆரம்பத்தில் நாட்டாம மாதிரியே குதிரை வண்டியில் வரும்போது மீசை, பெரிய மீசை, ஆட்டுக்கடா மீசை, விக்கு வச்சு அற்புதமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த மனக்கோளாறு வருகிற பொழுதெல்லாம் தன்னுடைய நடிப்பை நன்றாக வெளிப்படுத்தி இருக்கிறார் ரிஷி. கரீனா கபூர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான முகம், நடிக்க முயற்சித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த படத்தில் பேங்க்கு ஊழியராக வருகிறார் சிங்கமுத்து. அவரும் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் சில இடங்களில் கண்ணீர் சிந்த வைக்கிறார் ரிஷி கபூர். கரீனா கபூரின் காதலனின் தோழனா வருகிறார் ஆதேஷ் பாலா. ஆதேஷ் பாலாவும் கொஞ்சம் இயற்கையாக நடித்தால் பாராட்டி இருக்கலாம். படம் முழுக்க ஏதோ படபடப்போடு ஓவர் ஆக்ஷனில் செஞ்ச மாதிரியே தெரியுது ஆதேஷ் பாலா. ஏன் இதை இப்படி செய்தார் என்றால், ஒருவேளை டைரக்டர் சொல்லி நடித்தாரா எனக்கு சந்தேகமாக இருக்குது. இயல்பான நடிப்பை ஆதேஷ் பாலா வெளிப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக பாராட்டி இருக்க வேண்டியதுதான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஒளிப்பதிவாளர் தீபக் பிரமாதப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிப்புற படப்பிடிப்பு, பேங்க்கு நடைமுறைகள் எல்லாவற்றையும் பின்பற்றி தீபக்கு ஒளிப்பதிவில் எந்த குறையும் செய்ய முடியாது. படத்தை உட்கார்ந்து பார்க்குறோன்னா காரணம் தீபக் தான். இலக்கியன் இசையமைத்திருக்கிறார். தலைமைச் செயலாளர் இறையன்பு ஒரு அருமையான பாடலை இயற்றியிருக்கிறார். அந்த பாடலுக்கு இலக்கியன் மெட்டு சூப்பராக போட்டிருக்காரு. படத்தில் மெட்டுகள் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதாவது பாடல்கள் படத்தின் ப்ளஸ் பாயிண்ட் என்று சொல்ல வேண்டும். இலக்கியனுடைய பாடல் மெட்டுகள் எல்லாம் MS விஸ்வநாதன் தரத்துக்கு இருக்குது. அவரை மனம் திறந்து பாராட்டுகிறோம். இன்னும் நிறைய படங்கள் இலக்கியனுக்கு வர வேண்டும், முத்திரை பதிக்க வேண்டும் என்று ஜெம் டிவி வாழ்த்துகிறது. கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஆனந்த சிவா. குருவி தலையில் பணங்கா வச்ச மாதிரி ஒரு அழுத்தமான கதைக்கு புதுமுக நாயகன் ரிஷி தலையில் சுமத்தியிருக்காரு. அவரும் மோசம் இல்லை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த படம் மாதிரி ஒரு தோற்றம் வருது. நாடக காட்சிகளாகவே காட்சிகள் நகருகின்றன. ஒரு அழுத்தமான காட்சிகள் இல்லை. அதை சொல்லித்தான் ஆகணும், அதில் வேறு வழியே இல்லை. ஏன்னா சரி, ஒரு சுமாரான படம் புதுமுகத்தை வச்சு எடுத்திருக்காரு ஆனந்த் சிவா, அவ்வளோதான். இதில் ஒரு மெசேஜுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் தரமான படம்னு சொல்லாட்டாலும் மோசமான படம்னு சொல்ல முடியாது. தியேட்டரில் போய் பியூட்டி படத்தை பாருங்கள். ரொம்பவும் சோதனைக்குள்ளாக்காது. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.